விஜயை பற்றி காவேரி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, காவேரி விஜயோட அன்பை இன்னும் முழுசாக புரிஞ்சுக்கிடலை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை ராகினி சொன்ன மாதிரி யமுனா வந்ததுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நடிச்சே ஆகணும், விஜய் தன்னை கண்டுக்கிடலை அப்படின்ற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்கிட்ட இப்போ தான் பேசினார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் படங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொய்யா கற்பனைகள் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் விஜயும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது அவங்களுக்கு எதுவுமே புரியல. அண்ட் அதை தெரிய விடாமல் ராகினி பார்த்துக்கிறாங்க. சரி, ராகினி தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு விட இவங்க தான் அடிக்குறாடி மொபைலில் எங்கேயாவது போட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் மொபைலில் அங்கே விஜய் கால் பண்ணுறது, இவங்க எடுத்து அழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் தான் கால் பண்ணணுமா? ஒரு வார்த்தை இவங்க கால் பண்ணால் விஜய் சந்தோஷப்படுவார் இல்லையா? இவங்க ஏன் ஒரு வார்த்தை கூட திரும்ப கால் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. சரி, விஜய் மேலே என்ன கோவம் இருந்தாலும் ஒரு தடவை கால் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் விஜயை சொல்லிட போகிறாரு. ஆனால் விஜய் தனக்கு கூப்பிடலை அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ராகினி பண்ற விஷயங்களை இவங்க கண்டுக்க போறதே கிடையாது. ராகினியும் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னால் எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில சண்டையை மூட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சண்டையை மூட்டுவேன், இதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யார் நினைக்கிறது நடக்குது, இந்த தடவை யார் ஜெயிக்கிறா அப்படின்றது. உண்மையான காவேரி விஜய் அன்பு பாசம் இவங்களோட உண்மை ஜெயிக்குமா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களோட ரீகால் பழைய விஷயங்களை தான் கங்கா கிட்ட நம்ம காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், ஆரம்பத்தில் விஜயை இவங்க என்னவா பார்த்தாங்க, இப்போ விஜயை என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பேசி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி அவங்க கிச்சனில் இருக்கும்போது அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட மொபைல் டேபிளில் தான் இருக்குது. ஸோ இவங்க அடிக்க ஒரு வாட்டி மொபைல் அங்கங்கே போட்டு போகிறது யாருக்கு நல்ல விஷயமும் இல்லையோ நம்ம ராகினிக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது வழக்கம் போல தான் ஏற்கனவே நீங்கள் பார்த்த சீன் தான். மொபைல் டேபிளில் இருந்தால் நம்ம விஜய் ஃபோன் பண்ணுவார், கண்டிப்பாக காவேரி கையில் இருந்தால் விஜய் ஃபோன் பண்ண மாட்டார். அதே விஷயம் தான் இங்கே மறுபடியும் நடக்குது. இப்போ யார் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னா ராகினி கையில் ஃபோன் இருக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும் விஜய் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தாங்க விஜய் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, காவேரி நம்ம மேலே இன்னும் கோவமாக இருக்கா போல இருக்குது, நம்ம சொல்லாமல் வந்தது அவள் ஏன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா இங்கே கால் காலை டெலிட் பண்ணிடுவாங்க, இவங்க கால் பண்ணாலும் உடனே அழிச்சு விட்ருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அவர் ஃபோன் பண்ணலை, நம்மளை அவ்வளோதான் வெறுத்துட்டாரு, யமுனா நம்மளை கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இடையில இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ராகினி தான். ராகினிக்கு ஒரு முடிவு கட்டாத வரை அவங்க காதலும் ஜெயிக்காது, அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. இவங்க தான் மிடில் மேனில் இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காவேரி கிட்ட போய் மிரட்டுறாங்க, நீ ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா, விஜய் இப்போ வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவ எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறா, இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது போக இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது ராகினிக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். இவங்க தான் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு இடையில காவேரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மதமுமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்தை சொல்லி நீ நடிக்காத, நீ நடிக்கிற, உங்கள் வீட்டிலேருந்து வர்ற யாருமே எனக்கு பிடிக்கல, உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் இங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன், நீயும் அப்படி தான் நினைப்ப அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வரக்கூடாது அப்படின்னா நீ உண்மையை நானும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இரு, அதுதான் எனக்கு வேணும், அப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சொல்ல முடியலை. எப்படி சொல்ல முடியும், விஜய் என்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு கால் பண்ணி கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சொன்னால் என்ன நினைப்பாங்க, அப்போ விஜய்க்கு உன் மேலே பாசம் இல்லையா, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையா, யமுனா வந்ததால தான் இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததா, ஒன்னால தான் நடந்ததா அப்படின்ற மாதிரி பழைய தூக்கி கரெக்டாக காவேரி மேலேயே போட்டுருவாங்க. ஏன்னா காவேரி தான் யமுனாவை கூட்டு வந்தாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையும். அதனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காவேரி தான் பிரச்சனை காரணம் அப்படின்ற மாதிரி காவேரி மேலே பழி சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி செஞ்சது ஒரு நல்ல விஷயத்துக்காக செஞ்சாங்க. பட் அது இவ்வளோ பெரிய தப்பாக இவங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. ஆபத்தாக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பார்க்குறாங்க, காவேரி தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா, காவேரி இந்த நிலைமைக்கு அவள் மட்டும்தான் காரணம், அவள் தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான்
தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ காவேரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நம்மளால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி நடக்க போய் தான் இப்போ ராகினி இடையில இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சதித்திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகினியோட இந்த சதித்திட்டங்களுக்கெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிவு வராது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால அவங்க இடையில இருந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, கிச்சனில் வச்ச ஃபோனை எடுக்கிறதுக்காக அவங்க அக்கா வர, என்னம்மா விஜய் ஃபோன் பண்ணானா அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, ஆமாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணார் அப்படின்ற போல வழக்கம் போல தான் இவங்க பொய் சொல்லி தான் சமாளிச்சாகணும் இல்லையா? பொய்யா சொல்கிறாங்க, அவங்களும் நம்பிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ராகினிக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லி மிரட்ட, ஸோ என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. சரி, அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம கங்கா குமரன் இவங்க 2 பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க. அப்போ குமரன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் நைட்டெல்லாம் எங்கே போனீங்க? நான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் விஜய் பார்க்குறதுக்காக போனேன், விஜய்கிட்ட நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே விஜய் பார்க்குறதுக்காக போனீங்களா? யார் யார் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் நிவீனும் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம விஜய் சந்தேகப்பட்டிருக்கே கூடாது. ஏன்னா விஜய் வந்து காவேரி மேலே இன்னும் அன்பாக தான் இருக்காரு. ஜஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் அதை விட அவங்க விரும்பினவங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி விழுந்து விழுந்து உதவி செய்கிறாரே தவிர அதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ள பெருசாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவர் சந்தேகப்பட்டது உண்மையிலே நம்ம பண்ண பெரிய தப்பு, நம்ம இப்படி விஷயங்கள் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் கங்காவுக்கு புரியுது, ஆமாம் ரைட்டு, அப்போ காவேரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிதான், அப்போ காவேரி நம்மக்கிட்ட போய் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அவங்க அத்தை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ காவேரியை வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, விஜயும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, காவேரி பண்ணது நல்ல விஷயம் தான். காவேரி இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னா நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் விஜய் இப்போ வரைக்கும் இருக்காரு. ஸோ அதனால நீங்கள் விஜய் எக்காரணத்தை கொண்டு சந்தேகப்படாதீங்க. நானே நேரடியாக போய் பார்த்தேன்ல கங்கா, உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நிவினுக்கு ஃபோன் பண்ணி நீ கேளு. ஏன்னா நிவினுக்கும் விஜய்க்கும் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஸோ கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டார். அதனால் நீ ஃபோன் பண்ணி கேட்ட அப்படின்னா உனக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடும். நீ கால் பண்ணி வேணா அவனோட சந்தேகத்தை கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் வந்து கங்காவுக்கு நிம்மதியாகுது. ஏன்னா விஜய் பேசுகிறத இப்போ வரைக்கும் அவங்க பார்க்கல. அதாவது விஜய் காவேரி கிட்ட ஃபோனில் பேசுகிறத இப்போ வரைக்கும் கங்கா நேரில் பார்க்கலையா? ஸோ அதனால் காவேரி சொல்கிற விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வேளை பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஆனால் இங்கே இவர் சொன்ன விஷயங்களை, அதாவது நம்ம குமரன் சொன்ன விஷயங்களை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு. ரைட்டு, 2 பேருக்கு இடையில எந்த உரசலும் கிடையாது, 2 பேரும் நிம்மதியாக நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையிலே இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனை யாருக்கு? ராகினிக்கு. ராகினி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில மிடில் இருந்துக்கிட்டு என்ன தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உண்மை வெளியே வரணும். ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து கண்டிப்பாக சொல்லுவார், நான் உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணேன், உனக்கு ரிங் போச்சு, ஆனால் எப்படி உன்னோட கால் ஹிஸ்ட்ரி வந்து டெலீட் ஆகும் அப்படின்னா ராகினி இருப்பாங்க அந்த இடத்துல. ராகினி வந்து காவேரியை கொடுமைப்படுத்தி பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸோ இவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்றத அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அடிச்சு துரத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமாவது அவங்க ஆட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடிச்சு துரத்திட்டா இன்னும் கொஞ்சம் சீரியல் போரிங்காக தான் போகும். அதனால் அடிச்சு துரத்த வேண்டாம். உள்ளே இருந்துக்கிட்டே இவங்க யார், இவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ தாங்க உண்மை வெளியே வரும். உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ஆட்டம் வந்து முடிவுக்கு வரும். இல்லை அப்படின்னா இவங்க மேலும் அவங்களோட ஆட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் தன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிதப்பில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா அவங்களும் வந்து கேட்குறாங்க, 2 பேருக்கு இடையில எந்த மனக்கசப்பும் இல்லை. அதே மாதிரி அவங்க பாட்டியும் கேட்குறாங்க. குமரன் சொல்கிறத வந்து நான் நம்புகிறாங்க. ஏன்னா குமரன் வந்து பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ குமரனும் உண்மையை தான் சொல்கிறாரு, அவரும் பொய் சொல்ல. விஜய் எப்படிப்பட்டவர், அவரோட குணம் என்ன, அண்ட் நம்ம காவேரி எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், காவேரிக்கு மட்டும் இன்னும் அந்த சந்தோஷம் முழுசாக கிடைக்கல. ஏன்னா விஜய் மனசில் தான் இருக்கே அப்படின்ற உண்மை அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இடையில ராகினி ரொம்ப தெளிவான விஷயங்களாக இருந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும், வெளிச்சத்துக்கு வரணும், அவங்க மாட்டணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. அவங்க மாட்டினா தான் இதுக்கப்புறம் சீரியல் நல்லா போகும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்தே அவங்களோட வாழ்க்கை போயிடும். ஸோ அதனால சீக்கிரமே விஜய் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக விஜய் நல்ல முடிவாக எடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் கங்கா அண்ட்
அண்ட் குமரன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ், ஒரு பேச்சிலே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யமுனாவுக்கு ஒரு நல்லபடியாக குணமாயிருச்சுன்னா அவங்க வந்து இடையில பிரச்சனையாக வந்துடுவாங்களோ, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறனும், நான் உன்னை நம்பி தான் இருந்தேன், உன்னால தான் எனக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது யமுனா வச்சு. அதை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஒருவேளை யமுனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வந்து பண்ண உதவி வரைக்கும் எனக்கு நன்றி, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என்னை ஆளை விட்டுரு, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. மேபி இதுக்கிடையில் ராகினி புகுந்து அப்படிலாம் நீ போகக்கூடாது, நான் உனக்கு பணம் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யி அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்குது. அவங்க மறுபடியும் இங்கே இருந்து அடுத்து ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு நம்பலாம். ஸோ எது எப்படியோங்க, இப்போ வரைக்கும் எபிசோடில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமும் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.